அதோட டைப்ஸ். இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? சோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பாஸ்ட் சிம்பிள். சோ இதுல அந்த ஆக்ஷனை மட்டும் பிளெயினா பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷி குக்ட் டின்னர் எஸ்டர்டே. குக்ட் அப்படின்றது நடந்து முடிஞ்ச ஆக்ஷன், பாஸ்ட். சோ இதோட ஃபார்முலா என்னன்னா சப்ஜெக்ட் பிளஸ் verb should be in its past form. அதாவது இப்போ ரைட் அப்படின்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? wrote. eat அப்படின்னா ate. சோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. செகண்ட் டைப் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ் அப்படின்னாலே மைண்ட்ல வர வேண்டியது verb should be in ing form. சோ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் was or were பிளஸ் verb ing form. ஏன் இந்த இடத்துல was were யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரசன்ட்னா isன்னு சொல்லுவோம். அப்ப isோட பாஸ்ட் ஃபார்மேட் என்ன? was. சோ இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன் இந்த பாஸ்ட்ல நடந்து கொண்டிருந்த ஒரு செயலை பத்தி பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்டடியிங் when you called. கால்டுன்றது பாஸ்ட், அப்போ நான் படிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றேன். தேர்ட் டைப் என்னன்னா பாஸ்ட் perfect. இது வந்து one action completed before another past action. So இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I had eaten before she arrived. She arrived அப்படின்றது ஒரு past action. அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆன ஆக்ஷன் என்னது? சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்றது. சோ இதோட ஃபார்முலா என்னன்னா சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். லாஸ்ட் டைப் என்னன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ் அப்படின்னா verb ing ஃபார்ம்ல இருக்கணும். பெர்ஃபெக்ட் அப்படின்னா had இருக்கணும். இது எப்படின்னா action started in the past and continued until another past moment. For example, I had been working for 3 hours before the meeting started. Meeting started வந்து another past moment. அதுக்கு முன்னாடி pastல தொடங்கின விஷயம் என்னன்னா work. So இதோட keyword என்னன்னா been. So formula வந்து subject plus had been plus verb.